எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில் கரங்களை வான் நோக்கி உயர்த்தி கொள்ளலாமா? அந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். திருப்பாடல் 104 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரியுங்கள். ஏன் தெரியுமா? அவர் நல்லவர். அன்பார்ந்தவர்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவர்ங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நன்மை மிகுந்த கடவுளாக இருக்கிறாரு. ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் ஆராதனைக்குரிய கடவுள். இதோ நம்மை இந்த இடத்துல அழைத்து வந்து இந்த இடத்துல இந்த நாளில் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் அது அவருடைய இரக்கமாக இருக்கிறது. அவர் நம் மீது காட்டக்கூடிய மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வேளையிலும் கூட உள்ளத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. 2 கரங்களையும் வான் நோக்கி இந்த வேளையில் நம்ம உயர்த்தி கொள்வோம். இதோ ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஆம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் ஆராதனைக்கு காரணமானவராக இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைக்குரிய கடவுளா இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையில நாங்கள் பார்க்கிறோமே, உம்மை ஆராதிக்கிற எந்த இடத்திலும் வந்து நான் பிரசன்னராய் இருப்பேன் என்று சொன்னவரே, இதோ இந்த இடத்திலுமாக நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற எங்கள் மத்தியிலும் உம்மை விண்ணகத்தில் வானதூதர்கள் தூயவர் 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 என்று போற்றினாலும் கூட பூவுலகத்தில் ஆராதனைகளின் மத்தியிலே வந்திருக்கிறவரே, எங்கள் மீது அவ்வளவாக பிரியம் கொண்ட எங்கள் தகப்பனே, இதோமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் எவ்வளவு நன்மை மிகுந்த கடவுளா இருக்கிறீர். நீர் நன்மைத்தனத்தின்குரிய கடவுளாகவே இருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அறிந்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் கடவுள், எங்கள் பெயரை உமது கைகளிலே பொறித்து வைத்திருக்கக்கூடிய கடவுள், கழுகுகளைப் போல எங்களை தோள்களின் மீது தூக்கி சுமக்கக்கூடிய எங்கள் கடவுளே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. இதோ நீரே சர்வ வல்லமை படைத்த கடவுள், நீரே எல் ஷடாயா இருக்கிற எங்கள் கடவுள். இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் கூட உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி இதோ உம் பாதத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஆமாண்டவரே, நீர் நன்மைகளின் கடவுளா இருக்கிறீர். இதோ ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து வழி நடத்தக்கூடிய கடவுள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் கடவுள், நீர் நல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சர்வ மகிமையும் படைத்த கடவுளாக இருக்கிறீர். இதோமே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை. உணர்வுள்ள இதயத்தோடு அவரை ஆராதிப்போம். ஆராதிக்கிறோம். பேரன்பு மிக்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைக்குரிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். விடுதலை தரும் ஆவியே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியால் நிரப்புகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் நீர் எப்போது வாஞ்சையாய் இருப்பவரே, ஆராதிக்கிறோம்.
என் கண்கள் எப்போதும் உம்மை காண ஆவலாய் இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் கால்கள் எப்போதும் உமது வழியில் நடக்க செய்தமைக்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் கரங்கள் எப்போதும் உமது பணியை செய்வதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் காதுகள் எப்போதும் உமது வார்த்தையை கேட்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் இருதயம் எப்போதும் உம்மையே நினைத்து கொண்டிருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு என்று சொன்னவரே, இந்த இடத்திலா ஆண்டவரே உமது பிரசன்னம் நிறைந்து இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம், நம் திருவிவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வெட்கப்பட்ட இடங்கள்ல உங்களை நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லுகிறாரு. நீங்கள் எந்த இடத்துல நான் தாழ்வுற்று இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை நான் உயர்த்தக்கூடிய கடவுள் என்று அவர் நம்மை பார்த்து வாக்குரைக்கிறாரு. இதோ இந்த வேளையிலும் கூட இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு பாருங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய தாழ்நிலையை அறிந்தவராக இருக்கிறீர், ஆனாலும் நீர் என்னை வெட்கத்திற்கு உள்ளாக்க மாட்டீர் என்பதை நாம் இந்த வேளையில் விசுவசிப்போம். ஆம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களுடைய தலைகளை நிமிர செய்வார் என்று சொல்கிறது. இதோ தலை குனிந்து நீங்க வந்திருந்தா ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவசிக்கிறேன், இந்த நாள்ல நான் விசுவசிக்கிறேன், என் தலையை உயர்த்தக்கூடிய ஆண்டவர், என் தலையை அவர் உயர்த்தி வைப்பார். இதோ இந்த மக்கள் மத்தியிலே, என் குடும்பத்தாரின் மத்தியிலே அவர் என்னை உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி இந்த வேளையிலும் கூட அனைவரும் உற்சாகமாக எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த பாடலோடு நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். உன்னை நிலை நிறுத்திடுவார், உன் தடைகளை தகர்த்திடுவார், உனக்கு முன்னே நடந்திடுவார், உன் தலையை உயர்த்துவார், உன்னை நிலை நிறுத்திடுவார், தடைகளை தகர்த்திடுவார், உனக்கு முன்னே நடந்திடுவார். புது இரக்கங்கள் புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே, புது இரக்கங்கள் புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிடும் அவராலே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிடும் அவராலே. உன்னை மகிமைப்படுத்துவார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை மகிழ்ச்சியாக்குவார், நீ தலை குனிந்து போவதில்லையே, நீ தலை குனிந்து போவதில்லையே. ஆம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எத்தனையோ பேர் ஆம் ஆண்டவரே நோயினாலும் அடிமையினாலும் பிரச்சனையினாலும் வேதனையினாலும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். எக்ஸாமில் படிக்கிற பிள்ளைகள் எக்ஸாமில் நம்ம நினைத்த மார்க் கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்தோடு வந்திருக்கலாம். ஆம், உங்கள் ஆண்டவர் இந்த இடத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். வெற்றியின் ஆண்டவர் இந்த இடத்தில் பிரசன்னமாக காத்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தருவதற்கு ஆவலாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராய் ரெட்டிப்பாக உன்னை உயர்த்திடுவார், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராய் ரெட்டிப்பாக உன்னை உயர்த்திடுவார். இதுவரை உன்னை நடத்தின இறைவன் இனியும் உன்னை மறப்பதில்லை, இதுவரை உன்னை நடத்தின இறைவன் இனியும் உன்னை மறப்பதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை மகிழ்ச்சியாக்குவார், நீ தலை குனிந்து போவதில்லை.
ஆமாம், அப்படியாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம ஒரு மகிமை கொடுக்கலாம் இந்த வேலையிலும் கூட. ஆமன் பார்ந்தவர்களே, அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்வோம் இந்த வேலையில. அவர் நம் வார்த்தைகளை கேட்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. நம்ம இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவர் நன்மைகளின் தேவனாக இருக்கிறாரு. அவர் நம்மை உயர்த்தக்கூடிய கடவுள். அவர் நம்முடைய ஆராதனைகளுக்கு மத்தியிலே வந்து பிரசன்னராக இருக்கக்கூடிய கடவுள் அவர். நாம் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதோமே நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் சுவாமி. நீர் எங்களுடைய குரலை கேட்கக்கூடிய கடவுளா இருக்கிறீர். நீர் எங்களுடைய உள்ளத்தின் அனைத்து தேவைகளையும் அறிந்த கடவுளா இருக்கிறீர். நீர் எங்களை காண்கின்ற கடவுளா இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவரே நம்மை காணக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. ஆம், நம்ம விவிலியத்தில் கூட பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த பெண் இறந்து போன ஒரு சிறுமியாக அந்த வீட்டில் அடைபட்டு கிடந்தா. அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி அந்த யாயிருங்கிற நபர் வந்தார். அவர் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்டார், ஆண்டவரே என் மகள் இறந்து விட்டால் அவளை நீர் மாத்திரமே காப்பாற்ற முடியும் என்று சொல்லி அவருடைய கால்களில் வந்து பணிந்து நின்றார் அந்த தொழுகை கூட தலைவன். ஆம், இந்த இடத்திலும் கூட நீங்கள் அப்பேற்பட்ட நிலையில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்களா? அவர் நம்மை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறாரு. ஆம், அவர் நம்முடைய வீடுகளில் நம்மளுடைய இடங்களில் எந்த இடத்துலலாம் உயிர் அற்று இருக்கிறதோ அந்த இடத்துல உயிரை புதிதாக புதுப்பிக்கக்கூடிய கடவுள். ஆம், அன்றைக்கு அந்த யாயிரின் மகளை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகளை இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்கிறார். தலிதா கூம் என்று சொல்லுகிறார். ஆம், சிறுமியே எழுந்துடுன்னு சொன்ன அந்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார். இடிந்து போன உங்களுடைய இடங்களில் இருந்து நீங்கள் எழுந்துறீங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், அந்த ஆண்டவர் அவரே நம்மை பார்க்கக்கூடிய கடவுள் அன்பார்ந்தவர்களே. இந்த வேளையிலும் கூட உள்ளார்ந்த விதத்தில் உள்ளத்தை திறந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரே நீரே என்னை காண்கின்ற தேவனாக இருக்கிறீர். நீரே அந்த மகிமைக்குரிய கடவுள். இதோ என் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாளில் தரக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் கூட அவரை உயர்த்தி அவரை நோக்கி நாம பார்க்கலாமா? சத்தம் கேளுமே, வழியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். ஆம், அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அவர் நமது தேவைகளை எல்லாம் அறிந்த கடவுள். அவரது மடியில வைத்து நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய கடவுள். கலங்காதே, திகையாதே, உன்னுடைய வாழ்க்கையை நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய கடவுள். ஆம், இதோ உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் இருந்தா ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வீடுகளில் அவரே அபிஷேகத்தை தரக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. முடிந்ததுன்னு சொல்லி நீங்க நினைக்கிற எல்லா இடங்கள்லயும் ஆண்டவர் புதிய பலனை ஊற்றக்கூடிய கடவுள். முடிந்தது என்று நினைக்கிற அனைத்தையும் அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. இதோ உள்ளத்தை திறந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதோ நான் ஒரு சாதாரண மனிதனாக உம்மிடத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஆண்டவரை என்னை நான் முழுவதுமாக உங்களிடத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இதோ இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அபிஷேகமே முடிந்ததனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. எந்தன் வீட்டில்
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். ஆம், இந்த வேளையிலும் கூட நம்பிக்கை இழந்தவர்களாக வந்திருக்கிறீங்களா? யாக்கோபு சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரு. நம்பினவங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்பா, நான் மட்டும் இந்த வேளையில் உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். எல்லாமே என்னை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையில உங்களை நோக்கி நான் வந்திருக்கிறேனே சுவாமி. நீர் என் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிற கூடிய கடவுள். நான் முழுவதுமா என்னை உம்மிடத்துல நான் சரணடைகிறேன் அப்பா. நீர் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்பினோர்கள் என்னை ஏளனம் செய்த எல்லாரிடத்திலும் என்னுடைய தலையை உயர்த்தக்கூடிய கடவுள் நீர்தானே சுவாமி. இதோ உம்மை ஆராதித்து உமது பாதத்துல வந்து நிற்கிறேன் அப்பா. நம்பினோர் எல்லாம் கைவிட்டாரே, மூழ்கி போகும் தருணம் வந்ததே. எந்த திசை நான் செல்ல வேண்டுமோ, ஒரு முறை வழி காட்டிடுமே. நம்பினோர் எல்லாம் கைவிட்டாரே, மூழ்கி போகும் தருணம் வந்ததே. எந்த திசை நான் செல்ல வேண்டுமோ, ஒரு முறை வழி காட்டிடுமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவரே என்னை திரும்பி பார்த்தார். அவரே என்னை தூக்கி எடுத்தார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் மடியில் வைத்து கண்ணீரை துடைத்து என் சமாதானம் போதும் என்றார். அவர் ஆமாண்டவரே, மடியில் உங்களுடைய மடியில வைத்து என்னுடைய கண்ணீரை துடைத்த என் கடவுள் நீர். இதோ எனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், என் சார்பாய் இருந்து எனக்காக போர் புரியக்கூடிய கடவுள் நீர். அமைதியாய் மட்டும் இரு என்று என்னை பார்த்து சொல்லக்கூடிய கடவுள் நீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் சுவாமி. நீரே என் சார்பாய் இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று அந்த திருப்பாடலை நாங்க வாசிக்கிறோமே. இதோ எங்கள் சார்பாய் இருக்கக்கூடிய கடவுள் எங்கள் மத்தியிலே பிரசன்னரா இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. இதோ இந்த வேளையிலும் கூட எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாம இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தியவராக இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். தாவீது அரசர் கூட சொல்கிறாரு, நீரே என்னுடைய பங்காய் இருக்கிறீர் என்று சொல்கிறார். அவர் மாத்திரமே நம் பங்காய் இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நம்ம மார்த்தா மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கவில்லையா? ஆண்டவர் அந்த மரியாளை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொல்லுகிறாரு. இதோ இந்த வேலையிலும் கூட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுங்க. ஆண்டவரும் அதைத்தான் உங்களை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை தான் அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நோக்கி உங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த வேலையில நீங்க சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீர் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர் என்று சொல்லுங்க. அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைங்க. அன்பார்ந்தவர்களே,
அந்த நம்பிக்கை தான் அனைத்தையும் மாற்ற வல்லதா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். பார்ந்தவர்களே, அவர் நன்மைகளின் தேவன், நம் மத்தியிலே பிரசன்னராக இருக்கக்கூடிய தேவன். அவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரக்கூடிய நேரமா இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட அவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக உங்களிடத்துல கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் உம்மிடத்துல சரணடைகிறேன். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் நன்மைகளின் தேவனா இருக்கிறீர். நீர் என்னுடைய நினைவுகளை அறிந்தவரா இருக்கிறீர். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, என் நினைவுகள் அனைத்தையும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். நாம் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அமர்வதையும் எழுவதையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. நம்மளுடைய நினைவுகள் எங்க போனாலும் அது ஆண்டவரிடத்திலே திரும்பி வரும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே தேர்ந்து கொள்கிறேன். அந்த மரியாள் எப்படி உங்க மட்டுமே தேர்ந்து கொண்டாலோ அதே போல நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற நான் உண்மை மாத்திரமே சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம வரலாமா? என் நினைவுகள் எங்கும் போனாலும் நினைவிருக்கும் பிரசன்னமே, நான் போகையிலும் வருகையிலும் இயேசு துணையாயிருக்கிறேன். ஆமென். நான் சோர்ந்தாலும் மனம் தளர்ந்தாலும் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, மீண்டும் ஒருமுறை ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே, நீர் என்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கே. நீர் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. என்னுடைய வீட்டு எதிரிகளுக்கு மத்தியிலும் கூட என்னை உயர்த்தக்கூடிய கடவுளா நீர் இருக்கிறீர். நீர் மகிமைக்குரிய கடவுளா இருக்கிறீர். என்னை விட்டு எடுக்கப்படாத ஒரு நல்ல பங்காய் எங்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஆண்டவர் நீர். நீரே எனக்குரிய நல்ல பங்காய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன் சுவாமி. இதோ உமது பெயரை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரும் இந்த வேளையில கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் ஒரு மகிமை கொடுப்போம். அவர் நமது நல்ல பங்கா இருக்கிறாரு. அவர் நமது பிரசன்னத்துல எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள். நம்மை ஒரு தகப்பனை போல அரவணைக்கக்கூடிய கடவுள். மீண்டும் ஒரு முறையாக ஒரு சத்தத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆம். எல்லா துதியும் ஆண்டவருக்கே எப்பொழுதும் உரித்தாகட்டும். இதோ இந்த வேளையிலும் கூட இந்த துதி ஆராதனை வேளையில ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறாரு. யாரெல்லாம் அதை விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்கள கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஆமென், ஆமென்.